வணக்கம். டிசம்பர் 30ஆம் நாள் பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள். சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். 46வது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நாளைக்கு டிசம்பர் 31ஆம் தேதி டெல்லியில் நடைபெறவிருக்கு. என்ன பேச போகிறாங்க, என்ன அஜெண்டா அப்படின்றது கிளியராக தெரியலிங்க. ஆல்ரெடி 4 டேக்ஸ் ஸ்லாப்ஸ் முக்கியமாக இருக்குது. 5, 12, 18, 28. இதில் 12, 18% டேக்ஸ் ஸ்லாபை ஒன்றாக இணைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. அதை பற்றி பேசுவாங்களா அப்படின்றது தெரியலை. பெட்ரோல் டீசல் பற்றி பெரும்பாலும் பேச மாட்டாங்க அப்படின்றது தான் புரிதல். ஏன்னா கடந்த முறை அவங்க பேசினது கேரளா ஹைகோர்ட்டுடைய நிபந்தனையின் அடிப்படையில் அவங்க பேசியிருக்கிறாங்க. அதில் எந்த பெரிய மாற்றமும் வரல. அதை பற்றி பேச மாட்டாங்கன்றது தான் புரிதல். டெக்ஸ்டைல் கம்பெனிகளுக்கு அவங்களுடைய உற்பத்திகளுடைய ஜிஎஸ்டி விலையை உயர்த்தி இருக்கிறாங்க. 5%லேருந்து 12%. அது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருதுன்னு நினைக்கிறாங்க. சரிபார்க்க வேண்டும். அது குறித்து சில பேர் அரசு மறுபடியும் பரிசீலனை செய்ய வேண்டும்ன்ற கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அது பற்றி பேசுவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து நம்ம முந்தநேத்தோ ஒரு செய்தி பார்த்துருந்தாங்க. அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க. ஒரு அன்கன்ஃபர்ம்டு செய்தி. இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கிறது. என்னென்னா ஜனவரி 1ஆம் தேதி ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பெரும்பாலும் US டாலர்ஸில் இருக்கக்கூடும். எவ்வளவு தொகைக்கு அப்படின்றது கம்பெனி சொல்லலை. ஆனால் ஜனவரி 1ஆம் தேதி அது வெளியிடப்படும்ன்ற எதிர்பார்ப்பு இப்போ இருக்குது. SJVN தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க அருணாச்சல் பிரதேஷில் 60,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய போகிறதாக அந்த செய்தியில் சொல்லப்படுது. இது அடுத்த 8 அல்லது 10 ஆண்டுகளில் இந்த முதலீடு இருக்கும். அங்கே ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ்க்காகத்தான் இந்த முதலீடு இருக்கும்னு சொல்லப்படுது. பாரத் பெட்ரோலியம் கம்பெனியுடைய ஷேர்ஸை லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் வாங்கியிருக்கிறாங்க. 2% அதிகரிச்சிருக்கிறாங்களே அவங்களுடைய ஸ்டேக். முன்ன 5% இருந்தது. இப்போ 7%க்கு மேலே ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷனில். இந்தியன் ஹோட்டல்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. டாடா குரூப் உடைய ஒரு நிறுவனம் அவங்க EL ஹோட்டல்ஸை வாங்க போகிறாங்க முன்னவே தெரிவிச்சிருந்தாங்க. அதோடைய பாகமாக 14% கூடுதலாக இப்போது வாங்கியிருக்கிறாங்க இந்தியன் ஹோட்டல்ஸ். கல்பட்டாறு பவர் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் இன்னைக்கு இன்ட்ராடியில் கலக்கியிருக்கிறாங்க. 7% அதிகரித்தது. கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட்டும் இருக்குது. 1560 கோடி மதிப்பிற்கான ஒரு ஆர்டர் கிடைத்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இது சவுத் அமெரிக்கா, யூரோப், ஆப்பிரிக்கா, இந்தியாவிலிருந்து இந்த ஆர்டர்ஸ் கிடைத்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க கல்பத்தாறு பவர். ஃபர்ஸ்ட்சோர்ஸ் சொல்யூஷன்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க அமெரிக்கன் ரிகவரி சர்வீசஸ் நிறுவனத்தை வாங்க போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்காக $53 மில்லியன் செலவு செய்கிறாங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல 2.3% அதிகரித்தது ஃபர்ஸ்ட்சோர்ஸ் சொல்யூஷன்ஸ். டெல்டா காப் இன்னைக்கு இன்ட்ராடேல விழுந்திருக்கு. இந்த வீடியோ சேர தருணத்தில் 4% ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்ன காரணம்னு பார்க்கும்போது கோவா அரசு கொரோனா கேசஸ் அதிகரிப்பதனால கேசினோவில் 50% கெப்பாசிட்டியுடன் தான் இயங்க வேண்டும்ன்ற உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க. டெல்டா காப் கேசினோஸ் நடத்தக்கூடிய ஒரு கம்பெனி. ஜென்சால் இன்ஜினியரிங் இன்னைக்கு இன்ட்ராடேல 20% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது. கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட்டும் இருக்குது. அவங்களுக்கு சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ் கிடைத்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. குஜராத், கர்நாடகா மற்றும் மத்திய பிரதேஷ்லேருந்து ஒட்டுமொத்த மதிப்பு 22.5 கோடிகள்னு சொல்லியிருக்கிறாங்க ஜென்சால் இன்ஜினியரிங். சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ் குறித்து வந்திருக்கிற ஒரு செய்தி. ஃபாரின் இன்வெஸ்டரான 3 சிக்மா குளோபல் ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க கம்பெனியுடைய ஷேர்ஸை. 5.46 லட்சம் ஷேர்ஸ். அவங்க கைவசம் இருந்த 100% ஸ்டேக்கில் 50% ஸ்டேக் விற்பனை செய்திருப்பதாக சொல்லப்படுது. அந்த செய்தியில் ஒரு ஷேருடைய விலை $403.40 விற்பனை செய்திருப்பதாக சொல்லப்படுது. ஸ்வெலட் எனர்ஜி சிஸ்டம்ஸ்க்கு இக்ரா கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி டவுன் கிரேட் ஆயிருக்குங்க. அவங்களுடைய லாங் டேர்ம் ரேட்டிங் டவுன் கிரேட் செய்யப்பட்டிருக்கு. A-லேருந்து BBB+ டவுன் கிரேட் செய்யப்பட்டிருக்கு. கிரெடிட் ரேட்டிங்னா என்ன, அதிகபட்ச ரேட்டிங் எவ்வளவு, குறைந்த ரேட்டிங் என்ன, லாங் டேர்ம்னா என்ன, ஷார்ட் டேர்ம்னா என்ன, அவுட்லுக்னா என்ன, நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக எடுத்துக்காட்டுடன் பேசியிருக்கோம். பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகாம் ஸ்டாக்ஸ் குறித்து இக்ரா அவங்களுடைய அவுட்லுக்கில் அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. முன்ன நெகட்டிவ் வச்சுருந்தாங்க அவுட்லுக், இப்போ ஸ்டேபிளாக உயர்த்துறாங்க. அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த டெலிகாம் கம்பெனிகள் அவங்களுடைய விலையை உயர்த்தியிருக்காங்க. அவங்களுடைய சேவை விலையை உயர்த்தியிருக்கிறாங்க. அரசு பல மானியங்கள் வழங்கிட்டு வராங்க. குறிப்பாக அவங்க சொல்லியிருக்கிறது, இந்த பேங்க் கேரண்டிஸை திரும்ப கொடுத்துருக்குறாங்க அரசு. அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் இந்த டெலிகாம் செக்டருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 5G டெக்னாலஜிஸ்க்கு ஃபண்டிங் செய்வதற்கு இது உதவும்னு சொல்லியிருக்கிறாங்க இக்ரா. அதனால தான் அவங்களுடைய அவுட்லுக் நெகட்டிவ்லேருந்து ஸ்டேபிளாக உயர்த்தியிருக்கிறாங்க டெலிகாம் ஸ்டாக்ஸ்க்கு அல்லது டெலிகாம் இண்டஸ்ட்ரிக்கு.
ஹிந்துஸ்தான் யூனிலீவர் குறித்து மணி கண்ட்ரோலில் வந்திருக்கிற ஒரு செய்தி. மகாராஷ்டிராவில் இந்துஸ்தான் யூனிலீவர் உற்பத்திகளுடைய விநியோகம் செய்யக்கூடிய ட்ரெடிஷ்னல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களுடைய பொருட்களை இனி விநியோகம் செய்வதை ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து மகாராஷ்டிராவில் நிறுத்த போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதோடைய பாகமாக அவங்க எங்கே துவங்குறாங்கன்னா கிசான் ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸ்லேருந்து தான் துவங்குறாங்க. கிசான் ஜாம்ஸ் மற்றும் கெச்சப்ஸ் மகாராஷ்டிராவில் விநியோகம் செய்வது நிறுத்த போகிறதாக ட்ரெடிஷ்னல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்காக இது பண்ணுறாங்கன்னு நம்ம வீடியோவில் ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. ஹிந்துஸ்தான் யூனிலீவர் போன்ற எஃப்எம்சிஜி கம்பெனிகள் அவங்களுடைய உற்பத்திகளை ரிலையன்ஸ் ஸ்மார்ட் போன்ற கம்பெனிகளுக்கு குறைந்த விலைக்கு கொடுக்குறாங்க. ட்ரெடிஷ்னல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு விலை அதிகமாக இருக்குது, இதை பரிசீலனை செய்ய வேண்டும் கம்பெனின்ற கோரிக்கையை ட்ரெடிஷ்னல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் போன்ற பெரிய கம்பெனிகள் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வைத்திருக்கிறாங்க. அதனால் சின்ன சின்ன கடைகள் கூட இப்போ அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வழியாகவே ஆர்டர் பிளேஸ் பண்ணி ரிலையன்ஸ் போன்ற கம்பெனிகள்கிட்ட வாங்கிடுறாங்க. இந்த ட்ரெடிஷ்னல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட வாங்குவது இல்லை. அதனால அவங்களுடைய வருவாயும் பாதிப்படையுது. இது எல்லாமே கணக்கில் கொண்டு இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிகள் இந்த கோரிக்கையை பரிந்துரை செய்ய வேண்டும், விலையை குறைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்க. அது பரிசீலனை செய்யப்படலை. அதனால அவங்க முன்ன சொன்ன மாதிரியே ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து விநியோகம் நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க. முதற்கட்டமாக கிசான் கெச்சப் மற்றும் ஜாம்ஸ் மகாராஷ்டிராவில் நிறுத்த போறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. கேபிஐ குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அப்பர் சர்க்யூட்டை எட்டியது. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட்டும் இருக்கு. அவங்களுக்கு ஒரு சோலார் பவர் ப்ராஜெக்ட் கிடைத்திருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. என்ன தொகைக்கு கிடைச்சிருக்கு, என்ன கால அளவு போன்ற தகவலை கம்பெனி வெளியிடல. ராமா ஸ்டீல் டியூப்ஸ் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு உத்தரப்பிரதேஷ் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் கிட்ட இருந்து 4.3 கோடி மதிப்பிற்கான ஒரு ஆர்டர் கிடைத்திருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல 10% அப்பர் சர்க்யூட்டை எட்டியது ராமா ஸ்டீல் டியூப்ஸ் லிமிடெட். ஸ்ரீராம் சிட்டி யூனியன் ஃபினான்ஸ் லிமிடெட்க்கு இக்ரா கொடுத்திருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி 3000 கோடி மதிப்பிற்கான கமர்ஷியல் பேப்பருக்கு A1+ கொடுத்திருக்காங்க. ஷார்ட் டேர்ம் தாங்க அது. லாங் டேர்மான நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் 525 கோடி மதிப்பு. அதற்கு ரேட்டிங் பிளேஸ்ட் ஆன் வாட்ச் வித் பாசிட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. என்ன காரணம்னா நமக்கு முன்னே தெரியும் செய்தி, ஸ்ரீராம் சிட்டி யூனியன் ஃபினான்ஸ் லிமிடெட் ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் லிமிடெட்டுடன் இணைய போறாங்க அப்படின்றது. ஸோ அதனால காரணம் ரேட்டிங் பிளேஸ்ட் ஆன் வாட்ச் வித் பாசிட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு நெகட்டிவ் செய்தி மாதிரி தெரியுதுங்க. என்எஸ்சியுடைய சர்க்குலர் வந்திருக்கு. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வர போகிறதாக நவம்பர் 30ஆம் தேதி சர்க்குலரில் என்எஸ்சி சொல்லியிருந்தாங்க. இப்போ முந்தானேத்தோ இருக்கிற சர்க்குலரில் சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் எஃப்என்ஓவில் இடம் பெறாது அப்படின்ற அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க என்எஸ்சி. அவங்க சொல்லியிருக்கிற காரணம் என்னென்னா, நவம்பர் 30ஆம் தேதி அவங்க சர்க்குலரில் சொல்லியிருக்கிறது 7 கம்பெனிகள் புதிதாக எஃப்என்ஓவில் இணைக்கப்படும். அதற்கு சில கண்டிஷன்ஸை அவங்க மீட் பண்ண வேண்டும். அதில் சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு கண்டிஷனை மீட் பண்ணலை. அதனால தான் இந்த எஃப்என்ஓல சேர்க்கப்படலைன்ற சர்க்குலரை முந்தானேத்தோ என்எஸ்சி வெளியிட்டிருக்கிறாங்க. எந்தெந்த கம்பெனிகள் இப்போ இடம் பிடிக்கிறாங்க எஃப்என்ஓல நவம்பர் 30ஆம் தேதி சர்க்குலரின் அடிப்படையில் பார்க்கும்போது, பல்ராம்பூர் சீனி மில்ஸ், இதெல்லாமே டிசம்பர் 31 நாளையிலிருந்து அமலுக்கு வருதுங்க. பல்ராம்பூர் சீனி மில்ஸ், குஜராத் நர்மதா வேலி ஃபர்டிலைசர்ஸ், சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் கிடையாதுன்ற அப்டேட் வெளியாகி இருக்கு. ஹிந்துஸ்தான் காப்பர், என்பிசிசி, ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் டாடா கம்யூனிகேஷன்ஸ். பொனான்சா போர்ட்ஃபோலியோ அவங்களுடைய சில ட்ரேடிங் ஐடியாஸை சொல்லியிருக்கிறாங்க. விரைவாக அதை பார்க்கலாம். அம்புஜா சிமெண்ட்ஸ்க்கு செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ரூ. 347 ஒரு ஷேருக்கு. ரிட்டர்ன் கிட்டத்தட்ட 8%. ஸ்டாப் லாஸ் 388. கால அளவு 2 அல்லது 3 வாரங்கள். ஆப்டெக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதற்கும் 2 அல்லது 3 வாரங்கள் கால அளவு தான் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ஒரு ஷேருக்கு 470 மேலே போகும்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டர்ன் 16% வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐடிசி குறித்து பத்திரிகையில் வந்திருக்கிற ஒரு செய்தி, அவங்க இன்வெஸ்ட் இந்தியா அப்படின்ற அமைப்புடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க, ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இந்த அமைப்பு இந்திய அரசின் கீழ் வரக்கூடிய அமைப்பு தான்ன்றது என்னுடைய புரிதலுங்க. அது இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். எதற்காக இந்த கூட்டு முயற்சினா, அவங்களுடைய சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கு மாற்றம் ஏதாவது இருக்கா, அதற்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸிடம் கேட்குறாங்க. அதாவது அந்த பிளாஸ்டிக் பேக்கேஜிங்க்கு மாற்று அல்லது வேறு ஏதாவது தீர்வு இருக்கா, அந்த வேஸ்டேஜை குறைப்பதற்கும் அதே மாதிரி இந்த குப்பையை சேகரிப்பது குறைப்பதற்கும்ன்றது தான் என்னுடைய புரிதலுங்க. ஸோ இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸிடம் கேட்குறாங்க. பிரபுதாஸ் லீலாதர் அவங்களுடைய 8 ஆட்டோ ஸ்டாக்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. விரைவாக அந்த பட்டியலை பார்க்கலாம். இந்த தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோலில். அசோக் லேலாண்டுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ரூ. 170 ஒரு ஷேருக்கு. 40% மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பாரத் ஃபோர்ஜுக்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் ரூ. 997. 42% மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ரூ. 208 ஒரு ஷேருக்கு. 25% மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹீரோ மோட்டோகார்ப் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ஒரு ஷேருக்கு ரூ. 3115. 28% மேலே போவதற்கான வாய்ப்பு.
மஹிந்திரா அண்ட் மஹிந்திராக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ரூ. 1061, 27% மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மதர்சன் சூமி சிஸ்டம்ஸ்க்கு எதிர்பார்க்குற டார்கெட் ரூ. 249 ஒரு ஷேருக்கு 14% மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாடா மோட்டார்ஸ்க்கும் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ஒரு ஷேருக்கு ரூ. 648, 36% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கடைசியாக டிவிஎஸ் மோட்டார்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் ஒரு ஷேருக்கு ரூ. 682, பர்சன்டேஜில் பார்க்கும்போது 9% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பிரபுதாஸ் லீலாதர். நிஃப்டி இன்னைக்கு ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகியிருக்கு. வெறும் 10 புள்ளிகள் மட்டுமே எழுந்திருக்கு. 17,204ல் க்ளோஸ் ஆயிருக்கு. 200க்கு மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. முந்தின க்ளோஸ் எங்கே இருந்தோ கிட்டத்தட்ட அதே இடத்து தான். ஓப்பனும் பார்த்தீங்கன்னா 10 புள்ளிகள் 12 புள்ளிகள் கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. எங்கே முந்தின க்ளோஸ் இருந்தோ கிட்டத்தட்ட அதே இடத்துல தான் ஓப்பனும் ஆனது. ஹையான 17,264, லோவான 17,146. சில நாட்களாகவே நிஃப்டி சைட் வேஸ்ட்டில் தான் போய் கொண்டிருக்கு. 15 மினிட் சார்ட்டில் பார்க்கலாம். வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 2% அதிகரித்தது. நிஃப்டியுடைய PE டிசம்பர் 29ஆம் தேதி டேட்டாவில் 23.74. நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட் பெரும்பாலும் சைட் வேஸில் தான் நிஃப்டி போய்கொண்டிருக்கு. கடைசி 3 நாட்களாக, அதாவது டிசம்பர் 28, 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் சைட் வேஸில் தான் போய்கொண்டிருக்கு. 17,150லேருந்து 17,250க்கு உள்ளார தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நிஃப்டி. செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஐடி செக்டர் அதிகபட்சமாக 1% அதிகரித்தது. கன்சூமர் டியூரபிள்ஸ் 0.7, ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் 0.5, ஃபார்மா 0.4, FMCG 0.13, பிரைவேட் செக்டர் பேங்க் ஃப்ளாட்டாக இருந்தது. பேங்க் ஃப்ளாட்டாக இருந்தது. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மற்றும் மீடியாவும் ஃப்ளாட்டாக இருந்தது. ஆட்டோ 0.7% விழுந்தது. பப்ளிக் செக்டர் பேங்க் 0.8%, ரியாலிட்டி கிட்டத்தட்ட 1%, மெட்டல் 1.2, ஆயில் அண்ட் கேஸ் 1.4% விழுந்தது. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ். NTPC 2.7% அதிகரித்தது. நேற்று ஒரு செய்தியும் பார்த்துருந்தாங்க. NTPC அவங்களுடைய ரெனியூபிள் எனர்ஜி பிஸ்னஸை லிஸ்டிங் செய்வதற்கான திட்டம் இருப்பதாக செய்தி வந்தது. இண்டஸ்இன் பேங்க் 2% அதிகரித்தது. HCL டெக்னாலஜிஸ் கிட்டத்தட்ட 2%, டைட்டன் கிட்டத்தட்ட 2%, சிப்லா 1.8% அதிகரித்தது. டாப் 5 லூசர்ஸ் நிஃப்டியில் பஜாஜ் ஆட்டோ 1.9% விழுந்தது. ரிலையன்ஸ் 1.6, JSW ஸ்டீல் 1.6, டாடா ஸ்டீல் 1.4, மாருதி 1% விழுந்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.